ஒரு வழியா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாத்தா வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாட்டி கிட்ட போயிட்டு இனி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜயும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பான். நம்ம விஜய்க்கு கால் பண்ணி பேசி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. ஏன்பா விஜய் ஃபங்க்ஷன்லாம் நல்லா சிறப்பா பண்ணியிருக்க போல. அவங்க அப்பா இல்லாத குறைக்கு நீ வந்து தீர்த்து வச்சுட்ட. ஆனா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு உன்னை பத்தி தெரியவே மாட்டேங்குதே. உன்னை பத்தி குறைவா தானே சொல்றாங்க. தாத்தா யாரு பேசினா என்னங்க தாத்தா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம காவேரி நம்மளோட வந்தா போதும், கண்டிப்பா அவங்க அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருப்பா விஜய், இதுக்கு மேல நீ அங்க இருக்கிறது நல்லதுக்கே இல்ல. நீ போயுமே ரொம்ப நாள் ஆகுது. அவங்க அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க. நீ வந்து என்னைக்கு பொறுப்பா இருந்து கை நிறைய சம்பாரிச்சு ஒழுங்கா ஆபீஸ் போற வேலையை பாரு. கண்டிப்பா நீ அப்படி இருந்தனா காவேரி அவங்க அம்மாவும் வந்து ஏத்துக்கிட்டு காவேரி உன்னோடவே அனுப்பி வச்சிருவாங்க. அப்படியா தாத்தா சொல்றீங்க? சரி, நான் இன்ன வரைக்கும் உங்க பேச்சு கேட்டதே இல்லை. நீங்க சொல்றீங்கிறதுக்காக நானும் இனி ஆபீஸ் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. காவேரிக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், எங்கேயோ விஜய் வந்து 2 நாள் ஆச்சு இன்னும் ஆளவே காணமே, எங்க போனார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கால் பண்றாங்க. விஜய் வந்து காவேரி போன் பண்றதை பார்த்துட்டு நம்ம வந்து எடுக்கவே கூடாது, நம்ம எங்க இருக்கோங்கிறது சொல்லவே கூடாது. அவன் மனசு அப்பதான் வந்து ஐயோ விஜய் காணமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மனசும் கஷ்டப்படும். அவங்க அம்மா கிட்ட என்னை பத்தி பேசுவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தாத்தா சொல்லதை விஜய் கேட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண சிவகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி.